Hi students, today நம்ம வந்து 9th standard chapter 1 set language தமிழில் வந்து கனமொழின்னு நம்ம சொல்லுவோம். அதில் exercise 1.1ல் இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Which of the following are sets அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எவை கணங்களாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கணங்கள்னால் என்ன, நம்மளால் கவுண்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து செட்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது கணங்கள்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ ப்ரைம் நம்பர்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது அப் டு 100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி இவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் கவுண்டபிள். ஸோ அது வந்து செட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செட். செகண்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிச் பீப்புள் நிறையா இருக்காங்க. இதே வந்து ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1 lakh வச்சுருக்கிறவங்க வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரினா கூட நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஆனால் ரிச் பீப்புள்னால் நம்ம எதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ண முடியும்? ஸோ அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் ஒன் இஸ் நாட் அ செட். செகண்ட் ஒன் ஆன்சர் நாட் அ செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ ரிவர்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ணிட முடியுமில்ல. ஸோ அது வந்து பாசிபிள் தான், ஈஸியாக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் செட். ஸோ செட்னா என்ன? கணங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. எதை நம்ம பேஸ் பண்ணி இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கோர் போர்டு வச்சு இவங்க நல்லா விளையாடுறாங்க, ஸோ இல்லாட்டி இந்தியன் டீமுக்காக விளையாடுறவங்கள இவங்க வந்து குட் பிளேயர்ஸ்னு நம்மளால் கவுண்ட் பண்ணிட முடியுமா? ஸோ திஸ் ஒன் இஸ் செட். சாரி, நாட் அ செட். பிகாஸ் இங்கே வந்து பர்டிகுலராக வந்து இந்தியன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி எந்த கண்டிஷனாவது கொடுத்துருந்தாங்கன்னா நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். இது எந்த கண்டிஷனுமே அவங்க கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதே கண்டிஷன் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது செட்டாக இருந்திருக்கும். இது கண்டிஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல, சும்மா ஜஸ்ட் லைக் தட் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கும் போது நம்ம எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து குட் ஹாக்கி பிளேயர்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் அ செட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இது தான், அதுக்கான ஆன்சர் இது தான். கொஸ்டின் நம்பர் 2, லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனாக பேரலோகிராம். தேர்டு வந்து சம்திங் மிக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வேர்டு. ஃபோர்த் ஒன்றும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன? சேம் இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம வந்து செட்டில் எழுதணும். இப்போது வந்து ஐயை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆன வேர்ட்ஸை வந்து நாமளும் வந்து செட்டுக்குள்ளே ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் என்ன? செட் போடுறோம். ஐ எழுதக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஐ எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஐ எழுதக்கூடாது. ஏ. ஸோ இந்தியாவோட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து INDA. இதுதான் தமிழில் பட்டியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு parallelogram.
நெக்ஸ்ட் parallelogram. இதை செட்டில் எழுதலாமா? P A R இருக்கு. ஸோ எழுதணும். ஏ எழுதக்கூடாது, ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ எல் வந்து சிங்கிள் டைம் தான் வரும். இ வந்து எழுத கிடையாது. ஸோ எல் வராது. ஓ ஜி ஆர் ஆல்ரெடி எழுதிட்டோம், ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம், எம் வந்து எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து parallelogram-ஓட ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எழுதலாம். எம் ஐ எஸ், ஐ ஆல்ரெடி எழுதிட்டோம், எஸ் ஆல்ரெடி எழுதிட்டோம், ஐ ஆல்ரெடி எழுதிட்டோம், பி. இதுதான் இதோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் இது சி இசட் இ, சி ஆல்ரெடி எழுதிட்டோம், ஹெச் ஓ ஓ எஸ் எல், ஓ ஆல்ரெடி எழுதிட்டோம், வி எழுதலை, ஏ எழுதலை, கே எழுதலை, ஐ எழுதலை, ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து இதோட ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். A equal to 0, 3, 5, 8, B equal to 2, 4, 6, 10 and C equal to 12, 14, 18, 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A equal to அந்த கணங்களுக்குள்ளே வந்து 0, 3, 5, 8னும், B equal to 2, 4, 6, 10னும் மற்றும் C equal to 12, 14, 18, 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற கணங்களை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். அதாவது சரியா தவறா என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 எலிமெண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 எலிமெண்ட் ஆஃப், இதை வந்து எலிமெண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலிமெண்ட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சியில் வந்து 18 இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ சி என்ன? இதுதான். ஸோ இதில் எலிமெண்ட் இந்த சி எலிமெண்ட்டில் 18 இருக்கா? இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16 நாட் அ எலிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏல வந்து 6 இருக்கா? செக் பண்ணுறோம். இல்லை. அப்போது இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு 14 நாட் அ எலிமெண்ட் ஆஃப் சி. சியில் வந்து 14 இருக்குது, ஆனால் இங்கே நாட் அ எலிமெண்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? 10 எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் 10 இருக்கா? இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 5 எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி என்ன? பியில் 5 இருக்கா? இல்லை. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ 0 எலிமெண்ட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி என்ன? 2, 4, 5, 6, 2, 4, 6, 10. இதில் 0 இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் பி, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 எலிமெண்ட் ஆஃப் என்ன? 3 எதில் இருக்குது? இதில் இருக்கா? பியில் இருக்கா? இல்லை. ஸோ ஏல இருக்குது. ஸோ ஏல 3 இருக்குல்ல, ஏல 3 இருக்குல்ல. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு 14E, 14 எலிமெண்ட் ஆஃப் விச் ஒன் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ 14ங்கிறது என்ன இருக்குது? சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஹியர் சி. 18 எலிமெண்ட் ஆஃப் பி. 18 வந்து எலிமெண்ட்டை பியோட எலிமெண்ட் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பி என்ன? இது 2, 4, 6, 10. அதில் வந்து 18 கிடையாது. ஸோ திஸ் ஒன் நாட் அ எலிமெண்ட் ஆஃப் பி. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி. பியில் வந்து 4 இருக்கா? 4 இருக்குது. ஸோ திஸ் ஒன் எலிமெண்ட். ஸோ எலிமெண்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து
தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் எ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A equal to the set of all even natural numbers less than 20. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். A equal to 20 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணும். செகண்ட் சப்டிவிஷன் B equal to y such that y equal to 1 divided by 2n n element of natural numbers. N means natural numbers. So here n less than equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next third subdivision C equal to x such that x is perfect cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 27 less than x less than 216 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். C equal to x such that x என்பது ஒரு முழு கன எண் மற்றும் 27 less than x less than 216 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதிலே வந்து ஒன் மோர் சப்டிவிஷன் இருக்குது, ஃபோர்த் சப்டிவிஷன். So fourth subdivision D equal to x such that x element of z. Z means integers. ஓகேங்களா? -5 less than x less than or equal to 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, the set of all even natural numbers less than 20ன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்னாலே வந்து நார்மலாக 1லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 எக்ஸட்ரா இதெல்லாமே நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒன் மோர் கண்டிஷனாக என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரட்டைப்படை இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் 2 4 6 8 10 12 14 16 18. ஸோ இதெல்லாமே வந்து இரட்டைப்படை. லெஸ் தென்னு தான் சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருந்தா தான் நம்ம 20ஐ இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன, லெஸ் தென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18ஓட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து A equal to 2 4 6 8 10 12 14 16 18. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, y equal to 1/2 n கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஹியர் n equal to 1 2 3 4 5 அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி என்னோட வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 5ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுலேயே. ஸோ அந்த செட்லேயே வச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து இந்த வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்துடலாமா. y equal to 1/2 instead of n I am applying 1 value of 1. So 2 into 2 1/2. Next 1/2 instead of this n value I am going to apply 2. So 2 into 2 4 1/4. Next 1/2 into 3 3 into 2 6 1/6. Next y equal to 1/2 into 4 8 1/8. Next 1/2 5 into 2 10 1/10. ஓகேங்களா? So b equal to 1/2 1/4 1/6 1/8 1/10. So this is the answer for second subdivision. Next third subdivision என்ன கேட்டிருந்தாங்க, x such that x is perfect cube of 27 less than equal to less than x less than 216 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஃபைனலாக என்ன வரைக்கும் இருக்குது, 216 வரைக்கும் எடுத்துருக்காங்க. ஸோ கியூபிக் ஃபார்ம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. க்யூப்னா என்ன, இது தானே நம்ம க்யூப்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ன்னு அப்ளை பண்ணோம்னா ஏன்னா 1 into 1 into 1 1 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் 2 க்யூப் எடுத்துட்டோம்னா 2 into 2 into 2 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 க்யூப்னு எடுத்துட்டோம்னா 3 into 3 into 3 9 27. So 27. So
4 க்யூப்னு எடுத்துட்டோம்னா 64, 5 க்யூப்னு எடுத்துட்டோம்னா 125. நெக்ஸ்ட்டு 6 க்யூப்னு எடுத்துட்டோம்னா 216 கிடைக்கும். ஸோ ஆனால் அங்கே கண்டிஷன் கொடுத்துருந்தேன்னா 27லேருந்து 27 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் டுன்னு கொடுக்கல, லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 206 வரைக்கும், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன நம்பர் இருக்குது, 64 and 125. ஸோ ஆன்சர் இஸ் C ஈக்குவல் டு 64 and 125. இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு டி கொஸ்டின் என்ன, ஆல்ரெடி இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இசட்னா என்ன, இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் எப்பவுமே வந்து மைனஸ் வேல்யூஸ், ஜீரோஸ் அண்ட் ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாமே இன்க்ளூடடாக தான் நம்ம வந்து இன்டீஜர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்த்தா இங்கே வந்து மைனஸ்ன்னு இருக்குது. இப்போ ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ -4, -3, -2, -1, 0, 1 and here equal to. ஸோ லெஸ் தென் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆல்சோ நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ 2. ஸோ அவர் ஆன்சர் இஸ் -4, -3, -2, -1, 0, 1, 2. This is our final answer. புரிஞ்சுதுங்களா? 5th question. Represent the following sets in the builder form. பின்வரும் கணங்களை கணக்கட்டமைப்பு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுற. B equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. தமிழில் ரிப்பீட் பண்ணுற. B equal to ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து செட் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும், அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுற சப்டிவிஷன். C equal to செட்குள்ள ஆஃப், that means 1/2, 2/3, 3/4, எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து வேர்டிங்ஸில் நம்ம எழுதணும். ஓகேங்களா? தேர்டு ஒன், D the set of all தமிழ் months in a year. அதாவது ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு E, ஃபோர்த் சப்டிவிஷன். E equal to the set of odd whole numbers less than 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன, set of all cricket players in India who scored double centuries in over the international. ஸோ இங்கே வந்து செட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் இந்த செட் சிம்பிள் போட்டுட்டு எக்ஸ் such that x is அப்படின்னு போட்டு இந்த ரிமைனிங் இருக்குதுல்ல அதை அப்படியே நம்ம எழுதிடும். அதாவது இந்தியா, ஹியர் இந்தியா பிளேயர்ஸ் who scored double century in the one day international, அது அப்படியே எழுதிடும். x such that x is an Indian player who scored double century in one day international. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே வந்து தமிழில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாமா? தமிழில் வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ், ஓகேங்களா, என்பது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சேம், எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், ஆஃப் 1/2, 2/3, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இது வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, 1, 1 + 1, 2, 2 + 1, 3, 3 + 1ன்னு இருக்கா. அப்போ இந்த இருக்க நம்பர் கூட +1 + 1 ஆட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துட்டா கீழே இருக்கிறது n+1 தானே இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ C equal to x such that x equal to n divided by n+1. n element of n. n means natural numbers. ஏன்னா இங்கே வந்து
1 2 3 அதுதான் இருக்குது. ஸோ 1 2 3 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்ன, அது வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ n அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். n எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் n, கேபிட்டல் N. ஓகேங்களா. நெக்ஸ்ட் D, x such that x is a Tamil month in a year. அங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். என்ன செட் ஆஃப்க்கு பதிலாக எக்ஸ் சச் தட் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இ, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தென் 9 சொல்லியிருக்கோம். த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை அப்படியே நம்ம வந்து தமிழில் என்னவா எழுதுவோம்னு சொல்லிட்டு அந்த தமிழ் ஆன்சரும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம வந்து பிக்கு பார்த்துட்டோம். அதே டிக்கு வந்து அதாவது தேர்ட் சப்டிவிஷனுக்கு வந்து எத்தனை தமிழ் மாதங்கள் உள்ளன. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 9ஐ விட சிறிய ஒற்றை முழு எண் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. லாஸ்ட்டு 5th சம் பார்த்தோம்ல, அது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட் தான் இந்த சம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P ஈக்குவல் டு ஜான்வரி, ஜூன், ஜூலை. And second subdivision Q equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. And the third subdivision R equal to X such that X element of N. N means natural number, comma X less than 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next fourth subdivision S equal to X such that X is an consonant in English alphabet. அதாவது தமிழில் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஒரு ஆங்கில மெய்யெழுத்து அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு P ஈக்குவல் டு செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் J. ஓகேங்களா. அந்த செட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு நாம் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஜான்வரி, ஜூன், ஜூலைங்கிறது இங்கிலீஷ் மந்த். ஸோ இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் J அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அதாவது தமிழில் வந்து J என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் Q, the set of prime numbers between 5 and 31. அதுதான் அதோட ஆன்சர். அதாவது அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செட்டை வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் த செட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 7, 11, 13, 17, 19, 23, 29 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 5 மற்றும் 31க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அப்படிங்கிறது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் R ஈக்குவல் டு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. தமிழ் ஆன்சர் வந்து 5ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம். ஃபோர்த் ஒன் S ஈக்குவல் டு த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ். S ஈக்குவல் டு ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். அதாவது அந்த செட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செட் ஆஃப் அப்படின்னு எழுதுகிறோம். அதே தமிழாக இருந்தால் கணம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க ரிமைனிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போது செட் லாங்குவேஜ் அதாவது கணமொழி அதில் எக்ஸசைஸ் 1.0 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சரு இங்கே பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். T மீன்ஸ் ட்ரூ, F மீன்ஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா.
ஸோ இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் அதில் தேர்ட் கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். ஃபிஃப்த்து கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து இது. இதுதான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் வந்து இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.